நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதிற்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நாம் கேட்கப் போவது ஸ்ரீ பதிப்பகம் மூலம் புத்தகமாக வெளிவந்த நாவலான அமிர்த சாகரம். இந்த கூட்டு குடும்ப பின்னணியிலான காதல் கதைக்குள் பயணிக்க தயாராகும் நான் உங்கள் RJ பிரீத்தி. சாகரம் 10. நான் காலேஜ் ஃபைனல் இயர்ல அடியெடுத்து வச்ச நேரம் முட்டக்கண்ணி அம்மு திருநெல்வேலிக்கு படிக்க வந்தா. அவ சேர்ந்தது கேர்ள்ஸ் காலேஜ். 3 மணி வரைக்கும் காலேஜ் இருக்கும். அதுக்கப்புறம் CA கோச்சிங் கிளாஸுக்கு கிறிஸ்துராஜா ஸ்கூலுக்கு தான் வருவான்னு ஆச்சி ஃபோன் பண்ணப்ப சொன்னாங்க. நானும் டெய்லி காலேஜ் வாசல்ல 3 மணில இருந்து வெயிட் பண்ணி ரோட்ல போற வர்ற ஸ்கூட்டி எல்லாம் பாக்குறேன். அவளை மட்டும் பார்க்கவே முடியலையே. அமிர்தாவின் சாகரன். பெரிய அறைதான் வித்யாசாகருடையது. ஒரு புறம் அவனது உடைமைகளை வைத்துக்கொள்ள வார்ட்ரோப், அதன் அருகிலேயே ஆளுயர கண்ணாடி மற்றும் மோடாவுடன் கூடிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் அமைந்திருந்தது. அவளுக்கு பிடித்த பேஸ்டல் வண்ணமான சுவரின் வண்ணப்பூச்சு அமைந்திருக்க அதில் ஆங்காங்கே பீச் வண்ண பூக்கள் வரையப்பட்டிருந்தன. அத்தோடு லாவெண்டர் நறுமணமுள்ள ரூம் ஸ்ப்ரே அவளுக்கு புத்துணர்ச்சியை உண்டாக்க அதன் நறுமணத்தை உள்ளே இழுத்து அனுபவித்தவளின் பார்வை அந்த பெரிய அறையின் மற்றொரு ஓரத்தில் பதிந்தது. மர சட்டமிட்ட கண்ணாடி ஜன்னல்களின் அருகே கிடந்த மேஜையும் அதன் மீது இருந்த மடிக்கணினியும் வித்யாசாகருடையது போல என எண்ணிக்கொண்டவளின் பார்வை மிகவும் தாமதமாகத்தான் மல்லி தூவிய மஞ்சத்தை நோக்கியது. ஓ மை காட், இன்னும் சினிமாத்தனமாதான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு டெக்கரேட் பண்றாங்க போல. இம்பாசிபிள் என்று தனக்குத்தானே அவள் சொல்லிக் கொள்ளும் போதே அந்த அறைக்குள் அடியெடுத்து வைத்தான் வித்யாசாகர். அவனைக் கண்டதும் வெட்கத்தில் நாணி கைகளில் முகத்தை புதைத்துக் கொள்ளும் அளவிற்கு வித்யாசாகர் என்பவன் அமிர்தவர்ஷினிக்கு வேற்று மனிதனில்லை. அத்தோடு அவனது நிலைப்பாடு பற்றி ஏற்கனவே அவன் சொல்லியிருந்த விவரங்கள் நினைவில் வரவும் அவள் இயல்பாகவே புன்னகைத்தாள். அந்த இயல்பான புன்னகையும் இனிய தனிமையும் காதல் கொண்ட மனமும் அவனை மாயலோகத்துக்குள் புகுத்த முயற்சிக்க மிகவும் சிரமப்பட்டு அதிலிருந்து வெளியே வந்தவன் தானும் வெறுமென சிரித்து சமாளித்தான். உனக்கு இந்த ரூமு பிடிச்சிருக்கா என்று வினவியவனுக்கு ஆம் என தலையசைத்தவளின் முகத்தில் தொனிந்த அசௌகரியத்தை கண்டுவிட்டான் அவன். நீ அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே என்று வினவியபடியே புருவம் உயர்த்தியவனிடம், இந்த டிசைனர் சாரி கொஞ்சம் ஹெவியா இருக்கு வித்தி என்றாள் அவள் மெதுவாக. அப்போ எப்பவும் மாதிரி நைட் ட்ரெஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோ என்று சொல்லிவிட்டான். அதன் பிற்பாடு வழக்கம் போல குர்த்தி மற்றும் யோகா பேண்ட்டுக்கு மாறி கூந்தலை போனிடெயிலாக கட்டிய பிறகுதான் அமிர்தாவுக்கு மூச்சே வந்தது. குளியல் அறையிலேயே உடையை மாற்றிவிட்டு முகம் அலம்பியவள் அங்கே இருந்த டவலில் முகத்தை துடைத்தபடி வெளியே வந்தாள். அதற்குள் வித்யாசாகர் அவனது மேஜையில் மடிக்கணினியை விரித்து வைத்தபடி அமர்ந்திருக்க ஏதோ அவசர வேலை போல என்று எண்ணிக்கொண்டவள் மெதுவாய், ஏதாவது எமர்ஜென்சி ஒர்க்கா? நான் வேணும்னா ஹெல்ப் பண்ணட்டுமா என வினவ, சரி என தலையசைத்தவன் தன் அருகே ஒரு நாற்காலியை இழுத்து போடவும் அவள் அதில் அமர்ந்து கொண்டாள். கூடவே அவளை அமர சொன்னதற்காக அவன் சொன்ன காரணத்தை கேட்டதும் அமிர்தாவின் முகம் புன்சிரிப்பில் மலர்ந்தது. ஆக்சுவலா எனக்கு லேட் நைட் ஒர்க் பண்றப்போ தூக்கம் வந்துரும். ஆனா நீ பக்கத்துல இருக்கிறப்போ உன் பிரசன்ஸை என் ஹார்ட் ஃபீல் பண்றதுனால ஒரு பொட்டு தூக்கம் கூட வராது. அதனாலதான் உன்னை பக்கத்துல உட்கார சொன்னேன். காற்று வருவதற்கு வசதியாக பெரிய சாளரத்தை திறந்து வைத்தவன் டேபிள் விளக்கை போடவும், அப்போ ரூம் லைட் எதுக்கு வேஸ்டா எரியணும், இருங்க நான் ஆஃப் பண்றேன் என சொன்னபடி அமிர்தா எழுந்தாள். அப்போதுதான் அவர்களின் படுக்கைக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கண்ணாடி டம்ளரில் வைக்கப்பட்டிருந்த பால் அவளது கண்களில் பட்டது. வித்யாசாகரும் அதை கவனிக்க வேகமாக டம்ளரை மூடியிருந்த மூடியை எடுக்கவும் ஏலக்காயின் நறுமணம் அவளது நாசியை தீண்டியது. வித்யாசாகர், பாதாம் பாலாம் மிச்சம் வைக்காம குடிக்கணும்னு போறப்பவே மேகா ஆர்டர் போட்டுட்டுதான் போனா, நீ குடி என்று சொல்ல அமிர்தவர்ஷினியும் அருந்தினாள். அப்பொழுது வித்யாசாகருக்கு மொபைலில் அழைப்பு வரவும் அவன் பேச ஆரம்பிக்க அமிர்தா முழு டம்ளரையும் காலி செய்துவிட்டு அதை குளியல் அறையில் உள்ள சிங்கில் கழுவி மேஜையின் மீது கவிழ்த்து வைத்தாள். வித்யாசாகர் போன் பேசி முடித்துவிட்டு, அம்மு அந்த பாலு என்று சொன்னபடி திரும்பியவன் மனைவி முழு டம்ளரையும் காலி செய்து
கழுவி கவிழ்த்து வைத்திருப்பதை கண்டதும் திகைத்தான். ஒரு கிளாஸ் பாலையும் ஒத்தையிலேயே குடிச்சிட்டியா? அடியே, இந்த ரூம்ல உன் கூட இன்னொரு அப்பாவி ஜீவனும் இருக்குதே, அதுக்கு கொஞ்சம் குடுக்கணும்னு தோணலையா? கல் நெஞ்சக்காரி. நான் குடிக்கிறதுக்கு முன்னாடி கேட்டப்போ நீங்க உங்களுக்கு வேணும்னு சொல்லவே இல்லையே என்று சொல்லிவிட்டு ஓரக்கண்ணால் பார்க்க அவன் மீண்டும் திகைத்தான். அது சரி, ஒரு பேச்சுக்கு நீ குடிச்சுக்கோன்னு சொன்னா உடனே முழு டம்ளரையும் காலி பண்ணிடணுமா? குட் பாலிசி என்று நக்கலாக சொல்ல, பின்ன என்னவா, என்னால சாப்பாட்டு ஐட்டம்ஸ் எதையும் கண்ணு முன்னாடி வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டு பழையபடி நாற்காலியில் அமர்ந்தாள் அவள். அவனையும் அமருமாறு கை காட்ட வித்யாசாகர் அமர்ந்தவன், இங்க பாருமா, இனிமே எதையும் காலி பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வேணுமா வேணாமான்னு ஒரு வார்த்தை கேளு என்று சொல்லவும், ஆஃப்டர் ஆல் ஒரு கிளாஸ் பாதாம் பாலுக்கு இவ்ளோ அலம்பலா? சரியான சாப்பாட்ராமனா இருப்பீங்க போலையே என்று அங்கலாய்த்தாள் அமிர்தவர்ஷினி. ஏண்டி சொல்ல மாட்ட? நீ கொஞ்சம் குடிச்சிட்டு எனக்கு மிச்சம் வைப்பேன்னு நம்பி உன்னை குடிக்க சொன்ன பாரு, என்ன சொல்லணும் என்று சொன்னபடியே வேலையில் முழுகினான் அவன். இடையே அமிர்தா அறையின் விளக்கை அணைத்துவிட மேஜை விளக்கின் ஒளியும் சாளரம் வழியே அறைக்குள் புகுந்த வெண்மதியின் ஒளியும் கலந்து அந்த அறையின் சிறுபான்மை பகுதியை தனது ஆக்கிரமிப்பில் கொண்டு வர முயன்றது. சாளரம் வழியே தவழ்ந்த மெல்லிய தென்றல் முகத்தில் மோத அந்த மேஜை விளக்கின் மெல்லிய ஒளியில் அவனது கைகள் மடிக்கணினியின் விசை பலகையின் மீது நடனமாடுவதை பார்த்தபடியே அமர்ந்திருந்தாள் அமிர்தவர்ஷினி. அவள் அறிந்த வித்யாசாகருக்கு விளையாட்டுத்தனம் அதிகம். அவனால் குறும்புத்தனமாக பேச முடியும் என எண்ணியிருந்தவளுக்கு அவன் கோவிலில் அன்றைய தினம் பொறுப்பாக பேசியது பிரமிப்பை கொடுத்திருந்தது. சிறு பிள்ளைகளுடன் அவனால் புது புது விளையாட்டுகளை விளையாட முடியும் என்பதை மட்டும் அறிந்தவளுக்கு திட்டமிட்டு செயலாற்றக்கூட முடியும் என்பதை அன்றுதான் கண்டு கொண்டாள். சிகை காற்றில் அசைந்து நெற்றியில் புரள ஆரம்பித்து அவனது கண்களை மறைக்கவும் அமிர்தா வேகமாக ஒதுக்கிவிட்டாள். வித்யாசாகர் மடிக்கணினியிலிருந்து தன் பார்வையை ஒரு நொடி அகற்றி அவளை நோக்கினான். அவனது பார்வையைக் கண்டு அவள் தனது கரத்தை சட்டென்று இழுக்க முயல இறுக்கமாக அவளது கரத்தை பற்றி தன் கன்னத்தில் வைத்துக் கொண்டான் வித்யாசாகர். உனக்கு பாரதியார் கவிதை பிடிக்குமாமோ? திடீரென ஏன் இந்த கேள்வியை கேட்கிறான் என அமிர்தவர்ஷினி புரியாது விழிக்க அவள் கரத்தில் மென்மையாக இதழ் பதித்தான் அவன். பின்னர் ஆழ்ந்த குரலில் அவள் விழிகளை நோக்கிவிட்டு, அவரோட கவிதை ஒண்ணு உண்டு, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்று சொல்லிவிட்டு நிறுத்தியவன் மெல்லிய குரலில் காணி நிலம் வேண்டும் பராசக்தி என்ற அந்த கவிதையை ஏற்ற இரக்கத்துடன் பாடி காட்டினான். அதுல சொல்ற மாதிரி அதே நிலா வெளிச்சம், சில்லுன்னு வீசுற தென்றல் காத்து, கூடவே அழகான என்னோட பொண்டாட்டி, அவகிட்ட கவிதை சொல்றேனா? நினைச்சாலே மனசுக்குள்ள ஒரு அழகான படபடப்பு உண்டாகுதம்மோ. அவன் சொன்னதை கேட்கும்போதே உள்ளுக்குள் இனம் புரியா ஒன்று ஊற்றெடுத்தது என்னவோ உண்மை. அந்த நிமிடம் அவன்பால் மெதுவாக சரியத் தொடங்கிவிட்டது அவள் மனம். ஆனால் சுதாரித்துக் கொண்டவளாக கைகளை அவனிடமிருந்து உருவிக்கொண்டவள், கவிதையெல்லாம் சூப்பரா சொல்றீங்க, அப்படியே கொஞ்சம் சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் பாருங்க கவிஞரே, இல்லனா அடுத்த மாசம் பூவாவுக்கு நம்ம 2 பேரும் என்ன பண்றது என்று கேலியாக பேசியபடி பார்வையை திருப்பிக் கொண்டான். கிரிக்கெட்டும் டைனோசார் கேமும் விளையாடின ஆளுக்குள்ள இந்த அளவுக்கு கவிதை ரசனையா? ஐ கான் பிலீவ் திஸ். அம்மு, நீ கொஞ்சம் கவனமாவே இரு. இப்போ உன்னோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் படிப்புல இருக்கணும், படிப்புல மட்டும்தான் இருக்கணும். இவனை நீ கவனிக்க ஆரம்பிச்சனா உன்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது போலயே. வெறும் 1/2 மணி நேரம் கேஷுவலா பேசி 15 நிமிஷம் பக்கத்துல உட்கார்ந்து 2 நிமிஷம் இவன் சொன்ன கவிதையை கேட்டதுக்கே மனசு அவன் பின்னாடியே ஓட தயாராகுது. நல்ல வேளை மூளை ரெட் கார்டை போட்டு ஸ்டாப் பண்ணுச்சு. பலவாறு தனக்குள் பேசிக் கொண்டவள் அவனது கவனம் முழுவதும் மடிக்கணினியின் திரையின் மீது படிந்திருக்கவே கன்னத்தில் கை வைத்தபடி அவன் அருகே அமைதியாய் அமர்ந்து கொண்டாள். நேரம் செல்ல செல்ல அவளை மெதுவாய் நித்ரா தேவி ஆட்கொள்ள ஆரம்பித்தாள். அவனது மேஜையிலேயே தலையை வைத்து படுத்துக் கொண்டவளை வேலை ஆர்வத்தில் கண்டு கொள்ளாதவன் பின்னர் எதேச்சியாய் திரும்பி பார்க்கும்பொழுது அமிர்தவர்ஷினி தூங்கிப் போயிருந்தாள். அவளை பார்த்துவிட்டு மடிக்கணினியின் திரையில் நேரத்தை பார்க்க நள்ளிரவுக்கு இன்னும் 1/2 மணி நேரமே மீதமிருந்தது. மீதமுள்ளவற்றை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என மடிக்கணினியை அணைத்துவிட்டு மேஜையின் ஒரு ஓரமாக வைத்தவன் சாளரத்தை அடைத்துவிட்டு அறை விளக்கை ஒளிர செய்தவன் அமர்ந்த வாக்கில் மேஜையில் தலையை வைத்து உறங்குபவளை உறக்கம் கலையாதவாறு
தனது கைகளில் ஏந்தி படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போத்தினான். குழந்தையாய் உறக்கத்தில் உதட்டை வளைத்துவிட்டு மீண்டும் நித்திரையில் ஆழ்ந்தவளை புன்சிரிப்புடன் பார்த்துவிட்டு விளக்கை அணைத்தவன் தானும் உறக்கத்தில் ஆழ்ந்து போனான். இல்லற வாழ்க்கையின் ஆரம்பம் என்பது ஒருவர் தனக்கென கட்டி வைத்திருக்கும் கூட்டிலிருந்து வெளியேறி தனது துணையின் மனதை புரிந்து கொள்ள முயல்வதில்தான் தொடர்கிறது. இந்த புரிதலை உணராத மனிதர்கள் ஒன்று கடனே என்று வாழ்நாட்களை கடத்துகின்றனர், அல்லது பாதியிலேயே பிரிந்து போய்விடுகின்றனர். இன்று ஆரம்பித்த இந்த புரிதல் அமிர்தவர்ஷினிக்கும் வித்யாசாகருக்கும் இடையே வலுப்பட்டு பிணைப்பாக மாற இன்னும் கொஞ்ச கால அவகாசம் தேவைதானே?